எல்லாம் மறந்துட்டீங்களா விஜய்? கொடநாடு சம்பவத்தை நினைவுபடுத்தி எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மதுரை மாநாட்டில் பேசியபோது, முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பற்றி உயர்த்தி பேசியிருந்தார். எம்ஜிஆர் இருக்கும் வரை முதல்வர் பதவிக்கு தமிழ்நாட்டில் யாருமே போட்டி போட முடியவில்லை. அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் இருந்தபோதும், எனக்கு பதவி கொடுங்கள், என் நண்பன் வந்தவுடன் கொடுத்து விடுகிறேன் என்று கருணாநிதி மக்களிடம் கெஞ்சி கேட்டார் என்று கூறியிருந்தார். அதோடு அப்படிப்பட்ட எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக கட்சி இப்போது எந்த நிலையில் இருக்கிறது பாருங்கள், அந்த கட்சியின் தொண்டர்கள் பாவம் என்று வருந்தியும் பேசினார். இந்த பேச்சு அங்கிருந்த அவரது ஆதரவாளர்களிடையே பெரும் கைதட்டலையும் பாராட்டையும் பெற்றது. ஆனால் இந்த கருத்துக்கு எதிராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா உருவாகிய அதிமுகவின் வரலாற்றை பற்றி விஜய்க்கு பேசும் தகுதி உண்டா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ஒரு காலத்தில் தலைவா படத்தில் ரிலீஸ் பிரச்சனையில் ஜெயலலிதாவிடம் மன்னிப்பு கேட்க விஜய் கொடநாடு வந்தார். ஆனால் ஜெயலலிதா அவரை சந்திக்கவே இல்லை. பிறகு அவர் காரும் வரும்போது சாலையில் நின்றபடியே சந்தித்து மன்னிப்பு கேட்டார். அதை விஜய் மறந்து விட்டாரா? இப்போது சுயமரியாதை பற்றி அவர் பேசுவது சரியா என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜயின் ஆதரவாளர்கள் அவர் எம்ஜிஆரை பற்றி வரலாற்றை உண்மையாகவே கூறியுள்ளார், அதில் எந்த தவறும் இல்லை என்று வாதிடுகின்றனர். அதிமுக தொண்டர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா குறித்து விஜயால் பேச முடியாது, ஏனெனில் அவர் ஒரு காலத்தில் ஜெயலலிதா முன்னிலையில் மன்னிப்பு கேட்டவர் என்று பழைய சம்பவங்களை மீண்டும் நினைவுபடுத்தி வருகின்றனர். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.